வணக்கம் அமிகோஸ். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸே போடல. இப்போ அகைன் வந்து போடுறோம். அண்ட் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் கூடவே வந்து ஒரு புது கெஸ்டையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஜானி தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம புது கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஎம்கேன்னு சொல்லாமா? விஎம்கே தானே? விஎம்கே வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நாம வந்து கிட்டத்தட்ட நாங்க ஏன் ஒரு வருஷமா வீடியோ போடலங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி நல்ல படங்கள் உண்மையிலே வரல. நாங்க அடிக்கடி இதை பத்தி நாங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 1 or 2 குட் ஃபிலிம்ஸ் வந்திருக்கலாம். பெரிய அளவுல நோட்டிசபிளான படம் வரல. டிஸ்கஸ் பண்றதுக்கான படம் தமிழ்ல வரல. ஜென்ரலி நாங்க இப்போ ஆஸ்கர் நாமினேட் ஆன படங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். மற்றபடி தமிழ்ல வந்து எந்த படத்தை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸே எங்களுக்கு வரல. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரவே இல்லை. அது ஏன் அப்படிங்கிறது தான் பேச போறோம். இது லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாவே இது அப்படியே டவுன்ஃபால் ஆயிட்டே வந்து இப்போ கடைசி 25ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த படமுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே இல்லை எனக்கு பர்சனலா. மேபி 1 or 2 ஃபிலிம்ஸ் இருக்கலாம். மெய்யழகன் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்ததா? ஐம் நாட் ராங். அதுக்கு முன்னாடி 24 நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 25ல எனக்கு தெரிஞ்சு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண படம்னு எதுவுமே கிடையாது. ஸோ இது ஏன் அப்படிங்கறத இன்னைக்கு பேச போறோம். ஸோ புதுசா வந்திருக்க விஎம்கே அவரே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சொல்லுங்க ஜி, வாட் யூ ஃபீல் அபவுட் தட்? இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல அதாவது வீடியோ போடாததுக்கு காரணம் சொல்லுனா பேசிட்டு சாரி இல்ல எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது எங்க ஸ்டாண்டர்டுக்கு படம் வரல. வரலங்க. எங்க வந்தது? நீங்க நோட்டிசபிளா வரலன்னு சொல்றேங்க. நான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் கடைசியா வந்து நாங்க கோட் போட்டோம். அதுக்கப்புறம் we have expected some films. இப்போ கூலி எல்லாம் நல்லா வந்ததுன்னா நான் உண்மையிலேயே வீடியோ போட்டிருப்பேன். நீ கூலி வீடியோ ஏன் போட்டுன்னு எனக்கு தெரியும். அது வேற இல்ல. கோட் வந்து 2024 தானே? 2025 அதுதான் சொல்றேன். நம்ம அதுக்கப்புறம் வீடியோ போடலையே. 24 25 கோட் இல்ல அது புரியுதுடா. நான் சொல்றது நம்ம அதுக்கப்புறம் வீடியோவே போடல. கடைசியா போட்ட வீடியோ வந்து கோட் தான். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவே போடல நம்ம சேனல்ல. அத பத்தி சொல்றீங்க. சோ நீங்க சொல்லுங்க விஎம்கே, வாட் ஹேப்பன் டு தமிழ் சினிமா? என்னதான் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஆன் டாப் ஆஃப் மைண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி ஆஃப்டர் கோவிட் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த ஓடிடி பூம் அதனால வந்து பீப்புள் நிறைய ஃபிலிம்ஸ்க்கு எக்ஸ்போசர் ஆயிருக்காங்களா, அது ஒரு ரீசன். பிளஸ் நம்மளுங்க இந்த பேன் இண்டியா படத்துக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு கண்டதை எடுத்துட்டு இருக்கிறதும் ஒரு ரீசன் தான். மேபி வி ஆர் நாட் ஏபிள் டு கிராக் தட். அதனால எப்படி இப்போ தெலுங்கு சினிமால எடுக்கிறாங்க, மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் எடுக்கிறாங்க, அது க்ளோ அப் ஆகுது. இப்போ மலையாளத்தில் வந்து ஸ்மால் ஸ்கேலில் படம் எடுத்தாலும் ஐடியா வைஸ் இட் இஸ் குட், லைக் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நம்ம எல்லாரும் மலையாள படம் போய் தேட்டரில் பார்க்கணும்னா கிடையாது. பட் இட் இஸ் ப்ளோயிங் அப் இன் ஓடிடி இல்லை. பட் ஆனால் அந்த ஸ்பேஸில் பார்க்கணும் இட்ஸ் குட் ஃபிலிம் தான். நிறைய படம் அந்த மாதிரி வந்திருக்கு. பர்சனல் தனி கூட இப்போ நம்ம ரீசெண்டா டிஸ்கஸ் பண்ணோம், அது பண்ணலாம். பட் பர்சனலாக இருந்தாலும் நான் சொல்றேன், லைக் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால மேபி ஒரு பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் நம்மளால கிராக் பண்ண முடியாது. இதுவா அதுவா, பெரிய படம் போகலாமா இல்லை சின்ன படம் வந்தா ஓடுதா. ப்ளஸ் எனக்கு இன்னொரு மெயின் மேஜர் பாயிண்ட் வந்து த லாஸ் ஆஃப் பிக் ஸ்டார்ஸ் நான் கூட சொல்லுவேன். ஸ்னோன் டு பெரிய கமர்ஷியல் படத்தை ஹிட் பண்ணுற வைக்கிற அளவுக்கான ஸ்டார்ஸும் இல்லை. ஸ்டார்ஸ் இல்லைனாலும் டைரக்டர் டியூட்டி டு கிரியேட் அ ஸ்டார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ மேபி பொட்டன்ஷியலி நம்ம நீங்கள் 2025ல ரீசெண்டாக சொல்கிறத வச்சு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பிக் டைரக்டர்ஸ் ஆர் இன் டவுன்ஃபால். எல்லா டைரக்டர்ஸும் தமிழில் நேம்ஃபுல் டைரக்டர்ஸ் அவங்களே டவுன்ஃபாலில் தான் இருக்கிறதுனால பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் ஃபீலிங் தட் தான் நினைக்கிறேன். சங்கர்ல இருந்து வெற்றிமான்ல இருந்து வாட் எவர் ஓவர் யூ நேம், அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஃப்ளாப் ஃபேஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் எதுவும் வரதில்லை. அப்போ டக்குன்னு நம்ம பார்க்குறப்ப என்னடா நம்மளுக்கு ஒரு நோட்டிசபிளான ஃபிலிமே இல்லையே. லாஸ்ட் இயர் தான் வாழை வந்ததா இல்லையா? அதுவும் அதுக்கு முன்னாடி வந்தது. ஏன்னா நாங்க வாழைக்கு வீடியோ போட்டோம். நாங்க இந்த டாப் 2024 அது
அப்போ ரப்பர் வந்து 2025 ஒன்று நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமா ஆமா இப்போ தெரியல ப்ரோ எனக்கு 2025ல ஐ டோன்ட் நோ மேபி எனக்கு தெரியல. அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வராங்க. பட் டைரக்டர் இப்போ இருக்கிற வெல் எக்யூப்ட் டைரக்டரா எனக்கு சொல்ல தெரியல. பட் அதுவும் ஒரு ரீசன் தான். மேபி டைரக்டர்ஸ் தான் ஸ்டெப் அப் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க நினைச்சா தே கேன் கிரியேட் ஸ்டார்ஸ். பட் அதுக்கான ரிஸ்க் எடுக்கிறதுக்கான இது இருக்கா, அது வந்து அந்த மாதிரி ஸ்டோரியை பெட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா, அவங்களுமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்கல்ல. லைக் எந்த ஃபிலிம் வந்தால் ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியலையேன்னு தோணுது. இல்ல இப்போ நீங்க இப்போ நீங்க சொல்றீங்களா புது ஸ்டார் வந்தா அந்த பெட் பண்ற மாதிரி அப்படின்ட்டு. இப்போ நீங்க வந்து விஜய் சேதுபதியோட ஆர்க் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்க் நல்லா தெரியும். லைக் அவர் மேல எப்படி பெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு. இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, சீனு ராமசாமி படம் ஒன்று பண்ணார்ல, தென்மேற்கு பருவக்காற்று பண்ணாரு. பட் கிராஜுவலா அவரோட ஆர்க் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த அந்த ஆர்க் யாரா ஃபாலோ பண்ணா ஓரளவுக்கு மேபி அந்த சோகால் ஸ்டார்டம்குள்ள போலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஆனா நீங்க நினைக்கிற அந்த அஜித் விஜய் லெவலுக்குலாம் ரொம்ப டஃப் தான் போறது. இல்ல நீ நான் எப்படி பாக்குறேன்னா, ஈவன் விஜய் சேதுபதியே அதை நோக்கி போகலன்னு தான் எனக்கு தோணுது. அவரே வந்து ஒரு நிச்சயமான பிலிம்ஸ் தான் அவரோட நோட்டிசபிளான பிலிம்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ஸ்டார்டம்காக படம் பண்ற படங்கள்ல எதுவுமே வந்து ஒரு நோட்டிசபிளாவோ ஒரு ஆவரேஜ் ஹிட் கூட ஆன மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒரு மாசா பண்றாங்க பண்ண எந்த படங்களும் நீ சொல்ற மாதிரி ஒரு தென்மேற்கு பருவக்காற்று வெற்று, அதுக்கப்புறம் அவர் பண்ணது எல்லாமே பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும், சூதுகவும், அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸா நம்ம எதெல்லாம் அவரோட பெஸ்ட் ஒர்க்னு சொல்றோமோ, இப்போ நம்ம வந்து கடைசி விவசாயி சொல்லுவோம், இப்போ ஆரஞ்சு மிட்டாயில நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம். எல்லா ஒர்க்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ரொம்ப நீஷியவான ஒர்க்ஸ் தானே தவிர அது ஹிட் ஆகுது. ஓகே, சூப்பரா ஹிட் ஆகுது, படம் நல்லா இருக்கு. அதே மாதிரி இவர் ஆன்டகனிஸ்டா பண்றது எல்லாமே நல்லா இருக்கு. பட் இவரு வாண்டடா வந்து ஒரு ஹீரோயிக்கா நான் ஒண்ணு பண்றேன்னு பண்ண படங்கள் எதுவுமே பெருசா ஒர்க் ஆனது இல்லை. நீ அந்த மாதிரி ஒர்க் பண்ணது ஃபிளாப் ஆகுது. இப்ப நீங்க அது வந்து ஆக்சுவலா எஸ்கே இஸ் டூயிங் பெட்டர் ஜாப் இன் தட். அது நம்ம வந்து ஒரு பிட்டர் ட்ரூத் மாதிரி அது நம்ம பேசிதான் ஆகணும். ஓகே சார், லைக் எஸ்கே அண்ட் விஜய் சேதுபதி நம்ம டைரக்டா கம்பேர் பண்ணல. ஹீஸ் ரெண்டு பேரும் இல்ல நீங்க ஸ்டார்டம் ஃபேக்டர் சொன்னீங்கல்ல, ஸ்டார்டம் ஃபேக்டருக்குள்ள என்ட்ரா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டம் ஃபேக்டர் உள்ள போனாதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல. லைக் ஒரு 100-200 கோடியோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்பயுமே நல்ல படம் வருதான்றது டவுட் தான். பட் சொல்றேன், ஒரு ஓரளவுக்கு பேர் மினிமமா ஒரு கதை இருக்கு, ஒரு படமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஸ்டார்டம்குள்ள போறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆர்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஆனா இப்போ நீங்க வந்து இப்போ விஜய் சேதுபதி சொன்னாலுமே அந்த கமர்ஷியலா ரொம்ப மாஸ் கமர்ஷியலா இப்போ இந்த ரெக்க டிஎஸ்பி அது மாதிரிலாம் பண்ணி ரெக்க எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல, டிஎஸ்பி சுத்தமா இல்ல. பட் ஆனாலுமே வந்து இல்ல எதுவுமே அவரு வந்து கமர்ஷியலா பண்ண எதுவுமே பெருசா இதாவே இல்ல. ஆனா எனக்கு இப்போ அந்த ஆர்க்கு ஃபாலோ பண்ணாலுமே இப்போ நீஷா ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் யாரோ ஒரு ஸ்பெசிபிக் அந்த பிலிம்ஸே ஹிட் ஆக மாட்டேங்குது. இப்போ வித்தியாசமான படம்னு சொல்றாங்க, ஆனா வித்தியாசமாவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது என்ன பண்றது, அது படங்கள் வந்து போரா இருக்கிறதா மெயின் காரணம். அது வந்து இப்ப வித்தியாசமா பண்ணா மட்டுமே அது நல்ல படம் ஆயிராது இல்ல. இப்போ பிளடி பர்கர் வந்தது, கவின் பண்ண படம் வந்து எனக்கு ஒரு ஓகே வாட்ச். அது ஐ ஒன்ட் சே இட்ஸ் a great film, பட் அது நான் மொக்க படம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு ஓகே வாட்சா இருந்தது. பிகாஸ் the idea is something, என்ன சொல்றது, இங்க இருக்கிற விஷயத்துக்கு இது கொஞ்சம் புதுசா இருந்தது. ஒரு வாட்சபிள் ஃபிளிக்கா அதை எடுத்திருந்தாங்க. ஐ ஹேவ் ஃபன் இன் சம் பிளேசஸ். எனக்கு ஃபன்னா இருந்தது அந்த படத்துல. ஆனா இப்போ அதை மட்டுமே வச்சு இப்ப கவின் மேல வர்றதோ இல்ல, இப்போ ஈவன் அந்த ஹீரோஸ்க்கே அந்த அளவுக்கான ஒரு இது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து லப்பர் பந்து பண்றாருன்னா ஐ டோன்ட் திங்க் இப்ப பார்க்கிங் பண்ணாரு, லப்பர் பந்து பண்ணாரு, அது வந்து வாண்டடா போய் நிச்சயமா பண்ணணும்னு பண்ண மாதிரி இல்ல அந்த படங்கள். அது அவங்களுக்கு அமையற விஷயம் தானே. இப்ப விஜய் சேதுபதியே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்த படம் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு எப்படி அப்படின்னு கேட்கிறப்போ, அவங்க எல்லாருமே விஜய் சேதுபதியோட க்ளோஸ் சர்க்கிள். ஆக்சுவலா எல்லாருமே ஷார்ட் பிலிம் டேஸ்ல ஒன்னா டிராவல் பண்ண பீப்புள் அவங்க எல்லாருமே. சோ அது வந்து மோர் லைக் அது அவரோட டைம் கரெக்டா இருந்தது, எல்லாமே கரெக்டா அமைஞ்சு வந்தது அந்த டைம் பீரியட்ல. அதுதான் நான் பாக்குறேன். சரி, நான் ஒரு 10 படம் இங்க இருக்கு ஹையஸ்ட் கிராஸ் இல்ல அது சொல்லலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இத பத்தியே நம்ம இத பேசுறதுனால இத பத்தியே பேசுறோம். இப்போ அந்த டைம் பீரியட் விஜய் சேதுபதி வந்த டைம் பீரியட்ல இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒரு ஹியூஜ் வேவ் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்தாங்க. நம்ம அத பத்தி 2 நாள் முன்னாடி கூட பேசணும். ஒரு ஹியூஜ் வேவ், லைக்
கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி, பாலாஜி குமாரராஜா, ஒரு பாலாஜி மோகன், தியாகராஜ குமாரராஜா, நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் சில பேர் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து வந்தாங்க, சில பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து வந்தாங்க, சில பேர் டைரக்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அப்போ பாரஜித் வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 15க்கு அப்புறம் கூட இப்போ லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அந்த மாதிரி 18 வரைக்கும் வந்தது. ஆமா, அது வரைக்கும் வந்தாங்க. பட் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் வந்த டைரக்டர்ஸ், அந்த 1920க்கு அப்புறம் வந்த டைரக்டர்ஸ் யாருமே நம்ம ஒரு ஃபாலோயிங்கா பார்த்து ஓகே அடுத்து இவர் படம் வந்தா நம்ம பார்க்கலாங்கிற மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை. ஏதாவது ஒரு படம் அங்க கிளிக் ஆகுது, ஓகே. இப்போ ஆனா அது அவங்க மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் எல்லாம் போட்டு வரல. நம்ம என்ஜாய் பண்ணோம், போய் அடுத்த வேலையை பார்க்கலாங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா அவங்களோட ஒரு சிக்னேச்சரா அந்த படம் அமையல. அப்படிதான் போஸ்ட் கோவிட்லயே நம்மளுக்கு அதுக்கப்புறம் எந்த டைரக்டர்ஸுமே பெருசா கீ டைரக்டர்ஸ் யாரும் புதுசா அந்த மாதிரி தெரியல. மேபி பிஆர் தெரியல. இல்ல ப்ரோ, நான் அதான் சொல்றேன். இப்ப நீங்க பிரதீப் ரங்கநாதன், இப்ப டிராகன் எடுத்தா அஸ்வத் மாரிமுத்து, அஸ்வத் மாரிமுத்து, மடோன் அஸ்வின் சொல்லலாம். மடோன் அஸ்வின் எனக்கு பிடிச்சது. 2 படமே சூப்பரான படம், மண்டேலா அண்ட் மாவீரன். பட் அது வந்து இன்னொரு 1 or 2 ஃபிலிம்ஸ் வரும்போது தான் நம்ம இன்னும் என்டையரா மடோன் அஸ்வின் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் வந்து ஒரு மோர் ஹோப் வைக்கிறக்கோ, மோர் லைக் ஒரு ஃபாலோ பண்றக்கோ, ஒரு ஃபேனா ஃபாலோ பண்றக்கோ நமக்கு அது வந்து இன்னும் ஒரு 1 or 2 ஃபிலிம்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். யூனோ, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராமிசிங். ரொம்ப நான் ஏன் இதை நம்ம அழுத்தி சொல்றோம்னா, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துல. ஸோ அதுதான் பிரச்சனை. இல்ல அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ முன்னெல்லாம் வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, முருகதாஸ் கூட ஒரு ஹீரோ பண்றாரு அப்படின்னா, முருகதாஸ் அப்போ சொல்றேன் ஒரு 2013-14 டைம்ல வந்து இப்போ 7ஆம் அறிவுலாம் வரப்போ தெர் வாஸ் ஹைப், படம் இப்போ இருந்துச்சு, அதை நான் சொல்ல வரல. பட் மாதிரி முருகதாஸ் வந்து விஜய் கூட பண்றப்போ ஓகே, இந்த டைரக்டர் இவர் கூட பண்றப்போ இட் வில் பி பிக், இந்த நல்லா இருக்குங்கிற மாதிரி. நம்மளதுல இப்ப இந்த ஜென்ரேஷன்ல வந்தது ஒண்ணு, மீனிங் இந்த டெக்கேட்ல. ஆனா ஸ்கேம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இது அது வந்து உங்க ஊர்க்காரர் தான் அது. பட் சொல்றேன், ஐ நோ வேர் யூ ஆர் கமிங். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து அவரை தான் போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். அடிக்கிறதுன்னு இல்ல, மேசிவ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறப்போ the load on him is high or not, அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இட் should be at least a decent product ஆ இருக்கணும். அதுமே ப்ராப்ளமா இருக்கப்போ தான் ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க, சரி ஓகே டைம் இல்லை, விச் இஸ் ஃபார் லியோ டைம் இல்லை. செகண்ட் படத்துக்கு இட் வாஸ் தேர் வர் அரௌண்ட் 1 year டைம். தென் இந்த மாதிரி கூலி மாதிரி படம் வருதப்போ தென் கூலிக்கே ஆக்சுவலா 2 years டைம் இருந்தது. பட் வேர் இஸ் த ஃபால்ட்னு தெரியல. லைக் நம்மளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு வாட் வி ஹவ் கான் த்ரூ இஸ் ஸ்டார்டம் இருந்திருக்கு. நம்ம ஸ்டார்ஸ் படம் பார்த்துருக்கோம், ஓகேவா. பட் ஆனால் ஹவு விஜய் சேதுபதி கேம் போட் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஸ்டார்டம், இட்ஸ் வாஸ் குவாலிட்டி ஃபிலிம்ஸ் தான். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ டக்குன்னு இப்போ முன்ன இருந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அந்த மாதிரி ஓகே அவன் படம் வருது, டைரக்டர் படத்தை நம்ம மேக்ஸிமம் எக்ஸைட் ஆகும். இஃப் டைரக்டர் வந்து இந்த ஆக்டர் கூட ஜாயின் பண்ணி பண்ண போறாருன்னா இட் வில் பி டபுள் எக்ஸைட்மெண்ட் தான். பட் ஆனால் இப்போ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற டைரக்டர்ஸே பெருசா இல்லை. இருந்தாலும் இல்ல இப்போ அதே டைரக்டர்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, கார்த்திக் சுப்ராஜே இப்போ ரெட்ரோ பண்ணாரு, நல்லா வந்தது. அது மாதிரிதான் இப்போ பட் என்னன்னா லைக் இப்போ தே ஆர் ஆல்சோ ஃபெயிலிங். இப்போ இவனுக்கு தான் ஃபெயில் ஆகுறானுங்கன்னா அவங்க அதுக்கு மேல ஃபெயில் ஆகுறாங்க. இப்போ சங்கர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்க சங்கர் முருகதாஸ் சொன்னா கூட நான் வந்து என்ன சொல்றேன்னா they have an excuse ன்னு கூட சொல்லுவேன். At least they survived for 2 decades. சங்கர்லாம் 2 decades, முருகதாஸ் for more than a decade, 15-16 years. பட் ஆனா இப்போ கார்த்திக் சுப்ராஜ் கூட ஓகே டெக்கேட்னு சொல்லலாம். லைக் பட் ஆனா the directors who is coming about na like where is the new age of directorsங்கிறதே இல்லாம போயிடுச்சு. எப்படி சொல்றது, ஒன் ஹிட் ஒண்டர்ஸ் மாதிரி வராங்க. பட் ஆனா ஈவன் தோ பாக்ஸ் ஆஃபீஸை விட்டுருங்க, ஈவன் தோ த ஃபிலிம் இஸ் ரிசீவிங் வெல் ஆல்சோ, வி ஆர் நாட் அந்த டைரக்டரோட படம்ங்கிறதுக்கான நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா தெர் இஸ் நோ யூனிக் வாய்ஸ். இப்போ நீங்க வந்து மோர் ஆஃப்
கமர்ஷியல் ஃபிலிம்லயே ரொம்ப அவங்களுக்கான ஒரு சிக்னேச்சருங்கிறத விட எப்படி சொன்னா, இப்போ முருகதாஸ் படம் அப்படின்னா ஒன்று தெரியுது இல்லை, சங்கர் படம் ஒன்று தெரியுது. அந்த மாதிரி இருக்க மாதிரி டைரக்டர்ஸ் வந்தாங்களா, இல்லை வந்தாலுமே அந்த யூனிக்னஸ் இருக்க முடியுது. அப்படி இருந்தாதான் நீங்க வந்து யூ வில் பி ஏபிள் டு புல் யுவர் செல்ஃப் அஸ் அ பிராண்ட். தென் நீங்க வந்து மேபி இப்போ நீங்க இப்போ இந்த பொலிட்டிக்கல் சினாரியோஸ்ல இருக்கிறதுனால தே ஆர் காம்ப்ரமைசிங் மோர் ஆன் வாட் டு டூ. ஆல்சோ இன்னொரு ட்ரெண்ட் என்ன பார்த்தோன்னா, இப்போ ஈவன் தோ ஒரு நல்ல படம் வருதுன்னு வைங்களேன், ஆஃப்டர் தட் அந்த டைரக்டர் என்ன ஆகுறாருன்னு தெரியறது இல்லை ஒரு சிலப்போ. அது ஏதாவது ப்ரொடக்ஷன்ல படம் மறுபடியும் நெக்ஸ்ட் மூவி எடுக்கிறதுக்கு ப்ராப்ளம் வருதா? இப்போ ரப்பர் பந்து டைரக்டர் எடுத்தாரு, காணோம் 2 வருஷம் ஆச்சு. டைம் எடுத்துக்கிட்டு வேணாம்னு சொல்லல. இப்போ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு படம் எதுவுமே வரதில்லை. ஒரு சில ஹீரோஸ்க்கெல்லாம் புக் பண்ணி வச்சுக்கிறாங்க, வரதே இல்லை படம். ஹீரோஸே மறுபடியும் டைரக்ட் பண்றாங்க. அது எனக்கு சுத்தமா நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு டாக்டர் இருக்காரு, அது இல்ல, ஐ லைக் ஹிம் வெரி மச் as an actor, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் he wants to explore his directorial side, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இல்ல, அது நான் தப்பு சொல்ல. பட் வாட் ஐம் சேயிங் இஸ், அது நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்றோம். அது வந்து இப்போ ஒரு ராயன் பண்றாரு, ராயன் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ராயன் வந்து பவர் பாண்டி இட்ஸ் a good film. ஓகேவா, எனக்கு அந்த படம் பிடிச்சது. அந்த படம் வந்து மேபி செல்வா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் நீங்க என்ன செல்வா? இல்ல 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 இல்ல, அது உண்மைதான். அது அவரே ஒரு எதுலயோ சொன்ன மாதிரி ஞாபகம், டிஏ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். லேட்டர் வந்து இப்ப ராயன் பண்றாரு. ராயன் வந்து படம் பார்க்கல, பட் ஐ ஹவ் சீன் கிளிம்சஸ் ஆஃப் இட். அண்ட் எல்லாரும் சொல்றதை கேட்கிறப்போ கொஞ்சம் மேபி ஒரு ப்ரொடெக்ஷஸ் ஒர்க்கா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நான் அதை பார்த்துருக்கேன், ஜானியா பார்த்துருக்கேன். ஆமா, நம்ம சேனல் ஆக்சுவலா வீடியோ கூட தயவு செஞ்சு அதை பிரைவேட்ல போடுங்க ப்ளீஸ். இல்ல இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஹிஸ்டரி ஆக்சுவலா. நான் டயர்டாயி வந்து இல்ல ஏன் சொல்றேன்னா அதுக்கடுத்து வந்து நீக் பண்றாரு, இட்லி கடை பண்றாரு. இந்த 2 ஒர்க்குமே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒர்க். அந்த பிலோ ஆவரேஜ்னு ஏன் சொல்றேன்னா, அது ரைட்டிங்ல இருந்து, மேக்கிங்ல இருந்து, அந்த கேஸ்டிங்ல இருந்து, அதுல நடிச்சவங்களோட ஆக்டிங்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு டிவி சீரியல் லெவல் ஆஃப் ஒர்க் தான் அதுல இருக்கு. அப்போ நமக்கு அது வரல. நான் வந்து இப்போ சொல்றேன், டிஸ்கரேஜ் பண்ணல, பட் அதுல இருந்து அந்த கிராஃப்ட்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டு தானே அடுத்த படம் பண்ணணும். நீக்ல நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டு தான் இட்லி கடை பண்ணிருக்கணும். பட் அதை விட இது ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜா இருக்கு. பிளாட் வைஸும் இட்லி கடை தெரியல, நீங்க சோசியல் மீடியா பக்கம் போய் பாருங்க, தேர் இஸ் a cult for இட்லி கடை, saying that it's a better film. மேபி எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு சரி, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, எங்களுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகல, நீங்க பேசாதீங்கிறது எல்லாம் புரியுது. பட் ஆனா as a film, is there a rewatch potential for that film? Like how you declare first time watch பண்ண முடியல, first time முடியல. இப்போ இல்ல, எனக்கு என்னன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது என்னன்னா, எனக்கு ஒரு டைம் பீரியட் வரைக்கும் there is a thing, அந்த இப்போ ஜெனரலா த்ரில்லர்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த த்ரில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுத்து அப்படியே அடிச்சு போட்டுருவானுங்க. அது வந்து சம்ஹவ் அங்கங்க வாட்சபிளா இருக்கும், ஏதோ ஒரு படம் அப்படியே தப்பிச்சு போயிடும். இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, நான் இது கண்டிப்பா ட்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். என்னன்னா, ஃபீல் குட் படம். நான் ஒரு படம் வந்து இப்போ ஃபீல் குட்டா பண்றேன் அப்படிங்கிற, இப்ப இட்லி கடையே கிட்டத்தட்ட நான் அப்படி பண்றேன்னு ரொம்ப ப்ரிட்டென்ஷியஸா பண்ண ஒரு ஒர்க் தான். இப்ப நான் வந்து இல்ல சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்போ மெய்யழகன் வந்திருக்கு, இட்ஸ் a good film. இப்போ விஎம்கே கல்ல கொஞ்சம் உடன்பாடு இல்லைன்னு சொன்னாரு, அது அப்புறம் இல்ல சொல்றேன் ஜஸ்ட் இப்போ அந்த மாதிரி இப்போ குட் நைட் வருது, டாடா வருது. நான் லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துல சொல்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் நோட்டிசபிளா நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா அதவே ஒரு இதா வச்சுக்கிட்டு இப்போ ஒரு படம் வந்தது ரீசெண்டா, வித் லவ்னு ஒரு படம். எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கூட ஓப்பனா சொல்றேன், எனக்கு அந்த படம் பெருசா ஒர்க் ஆகல. அது அஃபென்சிவா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இது பண்ணாலும் பரவாயில்ல. அந்த படம் இப்ப ஆஸ்கருக்கெல்லாம் வந்து இவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க, எதுக்குன்னே தெரியல. எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலன்னா, அந்த படம் வந்து ரொம்ப நான் வந்து இப்போ ஒரு ஃபீல் குட் படம் பண்ற பாருன்னு சொல்லி எடுத்த மாதிரி இருந்தது.
இன்க்ளூடிங் நிறைய சீன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரிவ்யூஸ்மே அப்படித்தானே இருந்தது. இட்ஸ் வாஸ் லைக் நல்ல ஒரு 4-5 சீன்ஸ் வச்சு கிளிஷேட் குட் ஃபிலிம் which is enjoyableங்கற மாதிரி தான் போட்டுருந்தாங்க. லைக் தட்ஸ் வாட் everyone's thought also. யா see film is enjoyable. நான் அதை இதாவே சொல்ல, எனக்கு போர் அடிக்கல, நான் உட்கார்ந்து பார்த்தா ஓகே. ஆனா இட்ஸ் நாட் a great film. இட்ஸ் above average அப்படி சொல்லலாம். ஒரு above average-ஆன ஒரு படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளவுதானே தவிர இவங்க கொடுத்த ஹைப் அதுல இருந்து இவங்க பில்ட் ஆனது. ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன்னா, அகைன் இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஒரு ஜேர்னல் ஆஃப் ஃபிலிம்ஸ் அது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இவர் ஒரு கிரே ஷேட்ல இருக்கும், இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருப்பாரு, அப்புறம் வந்து கடைசியில வந்து திருந்திடுவாரு. இது ஒரு ஜேர்னல். இதுதான் வந்து நீங்க கேக்குற அந்த சிக்னேச்சர். ஆனா இந்த எல்லா படத்துலயும் வந்து சும்மா பார்த்து கடந்து போற மாதிரிதான் இருக்கே தவிர ஐ won't say those are great films இல்ல அதெல்லாம் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். கிரேட் ஃபிலிம்ஸ்னா நீங்க வந்து எப்படி சொல்றது, கிரேட் ஃபிலிம்ஸ்னா சப்ஜெக்டிவ் தானே. உங்களுக்கு கிரேட் ஃபிலிமா இருக்காது இல்லங்க. இப்போ they are making it for just for the Friday, not for ஒரு ஃப்ரைடேக்கான ஒரு படமா தான் they are making it தவிர அது அப்படிதானே பாக்குறாங்க. லைக் நீங்க சொல்லலாம் பழைய படமும் அப்படிதான். ஆனா வந்து இன்னைக்கும் நம்ம சும்மா எடுத்து ரீவாட்ச் பண்றோம் தானே. இப்போ சிவாஜியா இருக்கட்டும் சரி, சும்மா ரீவாட்ச் போட்டா உட்காந்து பாப்போம் தானே. லைக் கோழி எல்லாமே வந்து லைக் யூ வில் வாட்ச் ரீவாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் தான். ஈவன் தோ அது வந்து ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் சரி, they didn't make it for just for that Friday. அது வந்து ஒரு ஃபிலிமா கன்சிடர் பண்றாங்க. ஆனா இவங்க அப்படி பண்றது இல்ல. ஓகே நான் வந்து என்ன யாராவது பாராட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற ரேஞ்சில உட்காந்து ஏதோ பண்றானுங்க. பண்ணா இல்லைன்னா வந்து த்ரில்லர் பண்ணா த்ரில்லர் பண்ணிட்டு இருக்க ஒரே ட்ரோப்ல மாதிரி யூஸ் பண்ண மாதிரி அது ஆக்சுவலா ஃபீல் குட் பண்ணா ஃபீல் குட் பண்ற ட்ரோப். அது இல்ல, அது என்னன்னா த்ரில்லர்ல வந்து என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு படம் வந்தது, நான் பேரே சொல்றேன், 11 அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்தேன் கண்ட்ராவியா இருந்துச்சு. பிக்கெஸ்ட் ஸ்கேம் ஆஃப் தி லாஸ்ட் இயர்னா அதான். ஏன் அப்படின்னா அந்த படம் வந்து ஓகே, அந்த படத்துல ட்விஸ்ட் ஓகேவா இருங்க. அதாவது படம் ஓகே இல்ல சொல்றேன் கேளு. அந்த படம் வந்து ஒரு அந்த ட்விஸ்ட், இப்படி ஒரு ட்விஸ்ட் யோசிச்சதுக்கு ஓகே. அத தவிர நீ ஸ்கிரிப்டே எழுதலையே, இது எப்படி அந்த ட்விஸ்ட் யார் யோசிப்பா தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபிலிம் அமைச்சரா ஒருத்தர் எடுக்க போறான், த்ரில்லர் எடுக்க போறேன்னு ஒருத்தர் யோசிக்கிற ட்விஸ்ட் அது. அத வந்து இவனுங்க புகழ்றானுங்கன்னா அப்ப வந்து மீடியாக்ரிட்டி தான் நம்ம ஹையஸ்ட் இது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா, அதனால அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படி. இல்ல ஐயோ அதெல்லாம் கட் பண்ணுங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இல்ல நானே இல்ல ப்ரோ. ஏன் சொல்றேன்னா இது பாக்கும்போது இல்ல நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் இவ்வளவு ஃபிலிம்ஸ் நோட்டிசபிளா நான் இது பண்ணி சொல்றேன்னா, when you enjoy that film அது என்ன பாதர் பண்ணாது. அந்த படம் 100 நாள் ஓடட்டும், 100 கோடி அடிக்கட்டும், அது என்ன பாதர் பண்ணாது. பட் அந்த படத்துக்கு கிரியேட் ஆகுற அந்த ஃபாலோயிங் தான் என்ன பாதர் பண்ணுது. அதுக்கு கிரியேட் ஆகுற ஃபாலோயிங் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான் அந்த படத்தை பத்தி பேசுறேன், அந்த படத்தை பத்தி நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சோசியல் மீடியால வந்து அதுல இருந்து ஒரு பெரிய இது கிரியேட் பண்ணி லைக் இதுதான் வந்து 11க்கெல்லாம் வந்து பிரைஸ் போஸ்டரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க டேவிட் ஃபின்ச்சரே தூக்கி சாப்பிட்டாருங்கிற மாதிரியான ஐ மீன் அது எக்ஸாக்டா அது போடல. பட் இவங்க போட்டிருக்க போஸ்ட் எல்லாம் வந்து இல்ல தட் லெவல் ஆஃப் என்ன சொல்றது, அந்த லெவல் ஆஃப் முட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அப்போ நீங்க நாளைக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க இதுக்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுற. அப்போ வர்றவங்க என்ன பண்ணுவான், ஓகே இவங்களுக்கு இது போதும் பெஞ்ச்மார்க் அதுதான் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்றேன். 11 இப்ப ஒரு புது டைரக்டர் வரானா 11 வந்து மைல்ஸ்டோனை வச்சுட்டு அவன் படம் பண்றான்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. இல்ல அதுதான் உங்க கமலஹாசன் சொல்லி பாரு, when acceptable becomes standard, mediocrity becomes excellenceங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனா அவரே பாருங்க தக்லைஃப் நடிச்சிட்டாரு மாஸ்டா. ஆனா எந்த படமும் ரிவ்யூ பார்த்துட்டு 1 ஸ்டார் இருக்கு ஓகே போட்டு செமையா இருக்கு படத்தை போட்டு அடின்னு வச்சிருக்காங்க. கமெண்ட் திஸ் இஸ் தி ஃபிலிம் ஐ ஹேவ் டு வாட்ச் அப்படிட்டு நம்பர் 1 டிக்கெட் வாங்கி ஃப்ரண்ட் ரோல போய் உட்கார்ந்து நம்மால ஃப்ரண்ட் ரோல மிட் ரோ எம்டிஆர் தியேட்டர் ப்ரோ. சோ அது என்ன விதமான ஃபெட்டிஷன் தெரியல. என்ன பண்றது வேற. நீ ஏதோ கேட்ட, நீ சொல்லு. நான் கேட்டேன் ஃபிலிம் லிஸ்ட் எடுத்து ஏதோ ஃபிலிம் இல்ல ஓகே 10 படம் சும்மா விக்கிபீடியால தான் இருக்கு. தட் ஹையஸ்ட் கிராசிங் வேர்ல்ட் வைட் 2025 தமிழ் விக்கிபீடியால சும்மா போட்டுருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் படம் கூலி. டிராகன் ஃபர்ஸ்ட் பிளேஸா? கூலியா? ஆமா கூலி 514 to 675 crores.
அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் அபௌட் கூலி? இல்ல கூலி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலாபரேட்டட் பிளான்டு ஸ்கேம் தானே உங்களுக்கு வந்து. ஆமா, பிளான்ட் அசாசினேஷன். இல்ல மணி ஈஸ்ட விட ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காரு. கூலிக்கு வந்து படம் வந்து கரெக்டா இருக்கிறது ஜஸ்ட் பிகாஸ் நான் என்ன சொல்றேன்னா, நீ இவ்வளோ ரொம்ப பார்க்கவே முடியாத மாதிரி இருந்துமே அந்த படம் ஓடி இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் த ஹைப். லோகேஷ் ரஜினி இருக்காரு. இல்ல அது வந்து ஜி அது எல்லாமே இல்ல அந்த மாதிரி ஒரு ஹைப் ஏத்திட்டு நீங்க வந்து மலையாளத்துல இருந்து கொண்டு வரீங்க, நீங்க வந்து ஹிந்தியில இருந்து நாங்க ஜப்பான்ல இருந்து என்னை கூப்பிட்டாங்கிற மாதிரி எல்லாத்தையும் டிஃபரெண்டா கொண்டு வரீங்க. People really thought it's going to be the first pan Indian film for Tamil cinema. That's what they thought. அதுதான் மெயின் திங். இப்போ பிளஸ் நீங்க வந்து நீங்க பிளஸ் லோகேஷ் கனகராஜ் கூட ரஜினி ஓகே, ஸோ இட் வில் பி சம் பிளட்டி வயலண்ட் ஃபிலிம்ங்கிற அளவுக்கு அப்படிதான் இருந்தது. ஹவு தே ப்ரொஜெக்டட் ஆல்சோ த சேம். பட் தி எக்ஸ்பெக்டேஷன் கோ இன்டு ட்ரெயின் மாதிரி எலக்ட்ரிக் சேரை வச்சு நீ எலக்ட்ரிக் சுடுகாடுல போய் பாடி கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல கொடுத்துருவாங்க. அந்த படம் புழக்கப்பட வேண்டிய படம். அந்த வீடியோ போட்டிருக்கணும், ஆனா அது அந்த டைம் இல்ல. ஆனா நம்ம எந்த அளவுக்கு நாங்க ஒரு நாஸ்டாலஜிஸ் ப்ரோ. நான் சொல்றேன், நாங்க இந்த சேனல்ல போட்ட முதல் வீடியோ என்னன்னா கூலி டைட்டில் டீசர் வந்து ரோஸ்ட் பண்ற வீடியோ தான் இந்த சேனல்ல போட்டது. நான் நினைச்சுப்பேன் ஓகே நம்ம அப்பவே அடிக்கதான் ஆரம்பிச்சிருக்கோம். எந்த டீசர்? அந்த அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அதான் ப்ரோமோ வீடியோ மாதிரி. அதானே. ஓகே, அதுலயே அட்டாக் தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா எனக்கு அப்பவே ஒரு சஸ்பிஷியஸா இருந்தது. மெயினா லியோ வந்து கரெக்டா போகல. அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடா திரும்ப படம் பண்ணிட்டே இருக்காரு அப்படிதான் இருந்தது லோகேஷ் மேல. அது கூலில வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் இருந்தது. மெயினா என்னன்னா இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ஸ்டோரி வந்து எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி தி ரைட்டர் ஆக்ஷன் தானே எழுதுவாரு. I write action எப்படி டமால் டுமில் டிஷ் டஷ் அத எழுதி பாருங்கன்றாரே. இல்ல அத பத்தி பேசினா ரொம்ப பேசினா மனம் உடைந்து ஒரு எல்சிஎம் போட்டு மார்வல் ஃபேஸ் 7 மாதிரி போட்டு ஒரு 8 டைட்டில்ல வச்சு காமிக் கார்ட்ல ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு படத்துக்கே திருப்தி இல்ல. அவங்க கார்ட் தான் பண்ணிருக்காங்க நம்மள. வேர் இஸ் தி சோர்ஸ் மெட்டீரியல்ரா அப்படிங்கிற மாதிரி போய் நம்மளுக்கு மேபி ரைட்டர்ஸ்ங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படிங்கறத விட தேர் நாட் அவங்களுக்கு காசு செலவு பண்ணுமேங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். மேபி ரைட்டர்ஸ் வந்து நம்ம ஹையர் பண்ணா அவங்களுக்கு தனியா காசு கொடுக்கணும். ஏன் டைரக்டர் நீயே வந்து எழுது ஏன்? எனக்கு என்னன்னா எனக்கு ஏன் ஒரு டவுட் இருக்குன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து ரைட்டர்ஸ் வச்சு ஹிஸ்டேட் பண்றாங்க. ஓகே, நான் என்ன கேட்கறேன்னா நீங்க சினி வாட் எவர் யூ ஹேவ் ஆல்ரெடி ஒர்க் இன் ஃபிலிம்ஸ்னால கேட்குறேன். இப்போ வந்து தட் இஸ் ஃபைன், ஓகேவா? ப்ரொடியூசர் ரெடியா இல்லை, தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர், நீங்கள் ஒரு 1-2 படம் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் யூ ஹேவ் அ சேலரி தட் யூ கேன் பேர் ஃபார் அ ரைட்டர். மேபி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 10 lakhs 20 lakhs கேட்பாங்க பெரிய ரைட்டர். ஸோ டைரக்டரே அந்த கால் எடுக்கிறாங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு. லைக் தே ஆர் வித் த ரைட்டர் வித் த ஸ்கிரிப்ட். நான் நீங்க இந்த மாதிரி நான் படம் எடுக்கிறேன், நீங்க எனக்கு எழுதி கொடுங்க. டைரக்டர்ஸ் ரெடியா இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்கு. இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு இஷ்யூ தான். ஆனா வந்து இப்ப நீங்க கூலிலயோ இப்ப நீங்க அது மட்டுமே இஷ்யூவான்னு கேட்டா இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா கூலிக்கு வந்து கோ ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லோகேஷ் பண்ண எல்லா படத்துலயும் 2 ரைட்டர் 3 ரைட்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க. கைதியில இருந்தே, மாநகரம் பத்தி எனக்கு தெரியல, பட் கைதியிலேயே 2 ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க எக்ஸ்ட்ராவா. இப்போ எல்லா படத்துலயுமே அவர் ரைட்டர்ஸ் இல்லாம எல்லாம் படம் பண்ணல, வச்சிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே டைரக்டர் என்ன வந்து இனிஷியலா பிட்ச் பண்றாங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க இனிஷியலா பிட்ச் பண்ற ஐடியாவே வந்து ஒரு மீடியோக்கர் ஐடியானா நீங்க ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க வாங்கவே முடியாது. இப்ப நம்ம 3 பேர் ஒரு கதை எழுதுறோம். நான் உங்ககிட்ட பிட்ச் பண்ணும் போதே ஒரு கேவலமான ஐடியா சொல்றேன், இது ஐடியா, இதுல இருந்து நீங்க எனக்கு வந்து எழுதி கொடுங்கன்னா நீங்க என்ன எழுதினாலும் ஐடியாவே முக்கியா இருக்குன்னா என்ன வரும் உங்களுக்கு? இன்னொன்னு டைரக்டரோட கால் தான் ஃபைனல் காலுங்கும் போது நீங்க ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து கரெக்டான அவுட்புட் வாங்குறது உங்களோட. ஏன் நான் இது சொல்றேன்னா, சர்தார்னு ஒரு படம், ஓகேங்களா? PS மித்ரன் டைரக்ட் பண்ணது.
அந்த ஆள் பண்ணதுலயே ஒஸ்ட் பிலிம் என்ன பொறுத்த வரைக்கும் சர்தார் தான். 3 படம் பண்ணிருக்காரு, 3ல சர்தார் தான் சொல்லுவேன். சர்தார் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. அந்த படம் ஹிட் ப்ரோ. சர்தார் 2 பேன் இந்தியா அந்த படம் சுத்தமா ஒர்க் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரொம்ப கேவலமா எழுதப்பட்ட எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனா அந்த படத்துல 7 ரைட்டர்ஸ் 7 பேர் என்ன பண்ணாங்க. அப்போ ஆமா 7 ரைட்டர்ஸ் அந்த படத்துல. மித்ரன் வந்து அந்த இன்டர்வியூலயே ரொம்ப இதா சொன்னாரு. ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸா இல்ல கோ ரைட்டர்ஸ் 7 பேர் சினிமா துணுக்கு எழுதுறவங்க. இல்ல அந்த படத்திலேயே 7 பேருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்திருப்பாரு. இஃப் ஐ அம் நாட் ராங். நீங்க அந்த படம் அதெல்லாம் கொடுத்துருவாரு படத்தை. இல்ல ஏன் சொல்றேன்னா, அப்புறம் நீங்க ரைட்டர்ஸ் வச்சிருக்கனால மட்டுமே நல்ல படம் கொடுத்துட முடியாது. பட் நீங்க ரைட்டர்ஸா வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன அவுட் வாங்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தியாகராஜ குமாரராஜா சூப்பர் டீலக்ஸ் எடுக்கிறப்போ 4 கதைக்கு 4 ரைட்டர்ஸ் வச்சு அந்த படத்தை எழுதினாரு. அது எல்லாத்தையும் கரெக்டா அலைன் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்டா கொடுக்கறதுல ஒரு நல்ல டைரக்டர் ஷுட் பி தேர். அது இல்லன்னா வந்து அந்த ப்ராடக்ட் ஆகாது. நான் ஒரு தியாகராஜன் குமாரராஜா ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன், கமெண்டர்ஸ் நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் சொல்றது. ஏன்னா தியாகராஜ் அந்த படமே ஐ டோன்ட் நோ இட் இஸ் ஏபிள் டு ரீச் ஆல் த ஆடியன்ஸ் ஆஸ் தட் வே. ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் நீஷே ஃபிலிம். நம்ம தமிழ் சினிமாவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ எவ்ரிஒன் லைக் இட் சீரியஸ்லி. ஸோ நீங்க அப்ப அந்த படத்தை நம்ம ஸ்டாண்டர்டா வச்சோம்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதுல இருக்க ரைட்டிங் ஓகே, அது மாதிரி அவங்க கொண்டு வர முடியாதுங்கிறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா that is the one which people are like willing to watchங்கிறதுமே ஐ டவுட் இட். நீங்க அந்த மாதிரி எப்படி சொல்றது, ஜனரஞ்சகமா திரைப்படம்னா அது அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து எனக்கு வந்து அந்த ஆன் டாப் ஆஃப் மைண்ட்ல எப்படி தோணுதுன்னா, ரைட்டிங் பேஸ் பண்ணா ரப்பர் பந்து மாதிரி ஒரு கமர்ஷியல் படம். லைக் இட் வாஸ் அ குட் ஃபிலிம். லைக் கமர்ஷியலாகவும் சூப்பராக இருந்தது. இந்த சீன் செட்டிங், இந்த பிளாட்டு எல்லாமே, அந்த ஒரு இன்டர்வல்ல எப்படி ஒரு இன்டர்வல்ல கொண்டு வரணும், அந்த ஈகோ கிளாஸ் வச்சு அவங்க டிரைவ் பண்ற ஸ்டோரி, எவ்ரிதிங் வாஸ் எக்ஸலென்ட். இல்லங்க, இப்ப நீங்க நீ ஸ்பெசிபிக்னு சொல்றீங்கல்ல, அந்த நீ ஸ்பெசிபிக்க பாக்குற ஆடியன்ஸ். ஆனா இப்போ அதே நீ ஸ்பெசிபிக்கா வர படங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபை இப்ப பண்ணுதானே? பண்ண மாட்டேங்குது. ஆனா வந்து வருது, அப்போ அதான் அது வருது. ஆனா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது, உங்க கண்ணு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் இட்ஸ் நாட் தட் குட். சூப்பர் டீலக்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஓரளவுக்கு நீ ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுதுன்னா they will watch. அது வந்து ஹிட் ஆகுது, ஃபிளாப் ஆகுது, அது மெயின் ஸ்ட்ரீம் இல்லன்றது அது இன்னொரு கதை. பட் ஆனா அது வந்து அப்பீல் ஆகுது அந்த ஆடியன்ஸுக்கு அட்லீஸ்ட். ஆனா இவனுக்கு நீ ஸ்பெசிபிக்கா எடுக்கிற படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் காந்தா எடுத்தாங்க, நான் பாக்கல, எனக்கு வந்து ட்ரெய்லர் பெருசா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க பாத்தீங்க? அது நீஸ் எல்லாம் கிடையாது. நான் பாத்துட்டேன். ட்ரெய்லர் பார்க்க கிட்டத்தட்ட இல்ல, ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்க பார்க்கும்போது you don't say that is a commercial film, you say that is a kind of an offbeat film. ஓகேவா? ஆஃப்-பீட் ஃபிலிம்னா வந்து ட்ரைலர் தான் நான் ஓரளவுக்கு எனக்கு மிக்ஸ்டா தான் இருந்தது. பட் ஆனா அதான் நீங்க பாத்துறது நல்லா இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, ஏன் நான் சொல்றேன்னா, அந்த படம் வந்து இட் ஹாஸ் தி பொட்டன்ஷியல் டு பிகம் சம்திங் குட். ஓகேவா? நான் அந்த படம் அப்படிதான படம் தான் பாக்குறேன். காந்தா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப நல்லா பில்ட் ஆகி போயிட்டு இருந்தது. ஒரு டைரக்டர் வெர்சஸ் ஆக்டர், அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பில்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி போயிட்டு இருந்தது. அந்த பீரியாடிக் செட்டப் நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, ஐடியா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து படத்தோட மூவ்ல வந்து நம்ம டிராவல் ஆகி இன்டர்வல் வரைக்கும் போச்சு. செகண்ட் ஹாஃப் என்டையரா வேற படம். நீங்க அப்படியே படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு, ஓகே நீங்க பார்த்த வரைக்கும் போதும், இப்ப நான் வேற படம் காட்டுறேன்னு ஒரு இதா காட்டுனா, லைக் இன்டென்ஷனலாவே காட்டுனா எப்படி இருக்கும்? செகண்ட் ஹாஃப் அப்படியே உடனே ஃபிலிம். எதுக்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு இதை கொண்டு வராங்க? அதுவும் வந்து ஏதோ பழைய ஒரு என்ன சொல்றது, ஏதோ அகதா கிறிஸ்டி நாவல் படிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதுல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஒர்க் ஆச்சான்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஒரு என்ன சொல்றது, இப்படிதான் இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல இருக்க போதுங்கிறதுக்காக எந்த ஒரு இதுவுமே இல்ல. டக்குனு கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி தான், என்டையரா வேற ஒரு செகண்ட் ஹாஃப். அப்போ அதுவே ஒரு நீங்க வந்து நம்ம பேசுறது அதான் அதனால கார்த்திக் சுப்ராஜ் சொன்னாரு, நீங்க பெண் பண்ண வரைக்கும் போதுங்க. ஆல்ரெடி வாங்குற படம் எல்லாம் வர்ற படம் எல்லாம் சாமி. எனக்கு ஒரு அளவுக்கு தாங்க அந்த படம், எனக்கு பெரிய அளவுல அந்த படம் ஒர்க் ஆகல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வந்து சொன்னது மாதிரிதான். எனக்கு அந்த படம்
எனக்கு அந்த படம் ஜானர் பெண்டிங்கா இருந்தது தப்பு இல்ல, எனக்கு அப்படிதான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த அந்த ஒரு இது வந்து செகண்ட் ஹாஃப் கொடுக்கல. எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு ஒர்க் ஆகல. எனக்கு அது நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கு நான் இவன்ட்ட படம் பார்த்து என்ன நினைக்க போறேன் அதெல்லாம் இல்ல நான் உன்னை சொல்லடா, உன்னை யார வீடியோ பாக்குறவங்கள சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல இப்போ ஒரு பெரிய மேசக்கர் நடக்குது, ஓகேவா? ஒரு பெரிய மேசக்கர் நடக்குது. நீங்க அலியஸ் சீசர் கேரக்டர் அது வரைக்கும் எப்படி காட்டுறீங்க? ஒரு ரவுடி, அவனுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட அவனால ஏத்துக்க முடியாது. ஒரு ஷார்ட் டெம்பர்னா நாட் எக்ஸாக்ட்லி, பட் அவன் எதுனாலும் ஒரு தைரியமா இறங்கி அடிக்கிற ஆளு, அப்படிதான் நீ காட்டுற. ஒரு கேங்ஸ்டர் மாதிரி காட்டுற. செகண்ட் ஹாஃப்ல அதுவும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் நடக்குது. எல்லாரும் துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் இட். ஏன்னா இவனுங்க எல்லாரையும் நீ எதிர்த்து நின்னாலும் திரும்ப வருவாங்க, அது எல்லாமே எனக்கு புரியுது. பட் நீ அதுக்காக அங்கேயே இருந்து நீ வந்து மெசேஜை கன்வே பண்ற அப்படின்னு வந்து எஸ்ஜே சூர்யா அங்க இருந்து ஷூட் பண்றது, இவங்க எல்லாரும் ட்ரம்ஸ் பீட் பண்ண, இது வந்து நான் பாரு ஒரு சூப்பர் சீன் எடுக்கிற பாருன்னு ஒருத்தர் எழுத்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. தவிர என்னோட புரட்சியை பாருங்கடா, கார்த்திக் சுப்ராஜ் புரட்சி. நீங்க அங்க அழகிய புரிஞ்சுக்கணும். இட்ஸ் போயட்ரி ஜி, நீங்க என்ன பேசாதீங்க. இல்ல அத தப்பா சொல்லல, ஐ மீன் டிஸ்க்ளைமர், அத நான் வந்து கிண்டல் பண்ணல. பட் ஆனா வந்து அது எவ்வளவு கிரிஞ்சா ஆக்கிருக்காருன்றதுதான் சொல்றேன் நான். அது ஆர்கானிக்கா இல்ல. நான் என்ன சொல்றேன், அப்ப வந்த படத்துக்கு இட் வாஸ் சோ பெட்டர். அடிக்கிறத இருந்துட்டு டாபிக் வரும். நான் வந்து மெயினா ஒரு டாபிக் தான் உங்களுக்கு இருக்கணும். The main thing for me for last decade of movies is ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. இது வந்து எனக்கு விளக்குங்க தயவு செய்து. எனக்கு இது ரொம்ப ரொம்ப எனக்கு எல்லா ஃபிலிம் பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. வாட் எவர் ஃபிலிம் ஐ வாட்ச் நல்லா போயிட்டு இருக்கும். நல்லா போயிட்டு இருக்கும். எழுதும் போது பாதியிலே போய் டக்குன்னு அப்படியே பேனா உடனே புரியல. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டு ஷூட்டிங் போறாங்களா, இல்ல மேபி அந்த ஹை பாயிண்ட் எடுத்துட்டு போறாங்கல்ல, அதோட நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியலன்ற எல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. 75% இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க வேஸ்டட் பொட்டன்ஷியல், அப்படிதான் எல்லா படமே இருக்கு. எப்படி வேஸ்ட் ஆகுது சொன்னா சொல்றேன். இல்ல நான் ஒரு காரணம் சொல்றேன். ஐ திங்க் நான் ஏன்னா இது நானே பர்சனலா ஒரு கதை எழுதுறப்போ அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்துல நம்ம ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு நான் இது பண்றப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன். கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. இப்போ தேர் வாஸ் அ டைம், ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமான்னு வச்சுப்போம். ஒரு 2002-2005 வரைக்குமே வச்சுப்போம். 5 வருஷமே எடுக்கிறேன், டிக்கெட்லாம் எடுக்கல, 5 வருஷம். இந்த 5 வருஷத்துக்குள்ள வந்த நல்ல கமர்ஷியல் படங்கள் என்னென்னு நான் சொல்றேன். தூள், தில், சாமி, அருள் கூட விடுங்க, கில்லி, திருப்பாச்சி, இந்த மாதிரி ஒரு நீங்க நிறைய படம் சொல்லலாம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகேவா? இந்த படங்கள் எல்லாம், சண்டைக்கோழி, இந்த படங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ஏன் இந்த படங்கள் எல்லாம் சொல்றேன்னா, இந்த படங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் இதுக்கான ஆக்சுவலா இந்த படம் வந்து ஆக்சுவல் கதையே ப்ரொசீட் ஆகும். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட்டப் தான் இருக்கும். ஹீரோ இப்படி ஒருத்தர் இருக்கான், ஓகே? இப்போ எனி ஃபிலிம், இப்ப நான் சொன்ன எந்த படத்தை வேணா நீங்க எக்ஸாம்பிள் எடுங்க, இதுதான் இருக்கும். ஹீரோ ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ஜாலியா இருப்பான், எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனா அவன் வந்து ஒரு ஆங்கிரி இன்மேனா இருப்பான். அந்த ஆங்கிரி இன்மேனை காட்ட மாட்டான். அவன் பாட்டுக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட லவ் பண்ணிட்டு காமெடியன் ட்ராக் இருக்கும். அப்படியே அந்த படங்கள் பாட்டுக்கு ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கும். நமக்கு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஹைப்போ இது எப்படி போகுது எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு பாயிண்ட் பிஃபோர் இன்டர்வல், ஒரு இன்டர்வலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஒரு விஷயம் ஆரம்பிப்பாங்க. அதை ஆரம்பிச்சு கொண்டு போய் இன்டர்வல்ல தான் வந்து ஆக்சுவல் பிளாட்டே ஆரம்பிக்கும். ஓகேவா? இது இப்ப நான் சொன்ன எல்லா படத்துக்கும் இது காமன். நீங்க வேணா நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, எந்த படத்தை எடுத்தாலும் இது காமன். இப்ப வர படங்கள் அப்படியே நீங்க கட் டு 2015க்கு அப்புறம் போய் எடுப்போம், எல்லா படங்களும் இந்த கமர்ஷியல் ஃபார்முலாவை அப்படியே கட் பண்ணிட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாட், மெயின் பிளாட்ல இருந்தே கதையை ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்காது. இல்ல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்டை காட்டிட்டு அப்படியே வந்து இது அப்படியே பிளாஷ்பேக் மாதிரியோ இல்ல வேற டைம் லைனுக்கு அப்படியே மூவ் ஆகி போய் கதை நார்மலா ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிச்சு ஒரு 10-15 மினிட்ஸ்லயே பிளாட் பாயிண்ட்குள்ள குதிச்சிடறானுங்க. குதிச்சிட்டு இன்டர்வல்லே நமக்கு நிறைய நல்ல படங்கள், இப்ப நீங்க சொல்ற படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கிற படங்கள் எல்லாமே இன்டர்வல்லே கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் மாதிரி நமக்கு ஃபீல் கொடுத்துரும். அப்படியே சூப்பரா கொண்டு போய் அநியாயத்துக்கு போய் ஒரு ஹை பாயிண்ட்ல நிறுத்திடுவாங்க. அதுவே நமக்கு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்னா போஸ்ட் கிளைமேக்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். நான் நிறைய படம் இது இல்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ முந்தா நாள் கூட ஆக்சுவலா விஎம்கே சொன்னாரு என்னன்னா, ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு படம் முடிஞ்சு நம்ம ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் எப்போ நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா கிளைமேக்ஸ் முடிஞ்சு சூப்பர் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட வெளியே வரும்போது அதனால கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இவங்க இன்டர்வல்லே அதை வச்சிடறாங்க. இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இன்டர்வலோட நம்ம வெளியே வந்துட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு படங்களா தான் இருக்கு. சோ எனக்கு அப்படிதான் தோணுது. வாட் யூ திங்க்? எனக்கு நிறைய இது படம் எப்படி தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்க சொன்னது கரெக்ட். நல்லா எழுதிடுறாங்க, ஓகே இந்த இடத்துல பேங்கர் இன்டர்வல் விடுறோம் அப்படின்னு. நிறைய பெரிய கமர்ஷியல் படமாகட்டும், சின்ன ஹீரோஸ் வாட் எவர் படமா நீங்க என்ன படம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தோணும். ஆனா அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ரஷ்டு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். லைக் படத்தை முடிச்சாகணும் எப்படியாவது, சரி ஏதோ முடியும் ஒரு ஃபைட்டா வைக்க எதையோ ஒன்று பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லைக் ஒரு டக்குன்னு அதுல இருந்து ஒரு சோல் ஆஃப் த ஃபிலிமே இல்லாத மாதிரி போயிடும். லைக் நீங்க அப்புறம் ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் எப்படி இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்பிட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா வச்சா படம் நல்லா இருக்குமானா இன்னவே இட் வில் பி பிகாஸ் பீப்புள் மே ஏபிள் டு ஃபர்கிவ் யூ. பிகாஸ் நீங்க வந்து ஒரு படம் முடிக்கிறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு குட் ஃபீல். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்ல, நான் என்ன சொல்ல பில்ட் அப் செட்டப், அதாவது அந்த செட்டப் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி நீங்க வெறும் செட்டப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டினா போதுமே. ரீசன் என்ன சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த டைம் எங்களுக்கு சீக்கிரம் கன்ஸ்டன்ட் பண்ணிடுறாங்க. நான் சீக்கிரம் என்ன சொல்றது, ஒரு 3 மாசத்துல படம் முடிக்கணும் டக்குன்னு இந்த ஹீரோ கால் ஷீட் கிடைச்சிருச்சு வந்து உடனே ஷூட் 3 monthsல போஸ்ட் ப்ரொடக்ஷன், மறுபடியும் 3 months ஷூட்டு, மறுபடியும் அப்படியே 8th-9th month படம் ஷூட் ரிலீஸ் ஆகணும். அப்போ அதுக்குள்ள அவங்க கதை எழுதி கொண்டு போறதுல அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில டேரக்டர்லாம் இருக்காங்க, நாங்க வந்து 80% தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போவோம், அங்க போய் எல்லாம் வந்து நாங்க வந்து அப்படி கிடையாது, 30% பாஸ் மார்க்குக்கு நான் எழுதினா போதும். அதுதான் இல்லை எனக்கு என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை உங்களால் நல்லா எழுத வருது. இந்த சென்ஸ் நீங்க வந்து செகண்ட் ஹாஃப் ஏன் அதை கொண்டு போக முடியல? லைக் வாட் ஸ்டாப்ஸ் யூ? எதனால உங்களுக்கு நீங்க நிறைய பேர் பாருங்க நல்லா போயிட்டு இருந்தியா செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்கன்னே தான் வரும். லைக் எனக்கு வந்து எனக்கு அப்படி படம் பார்க்காம படமே உங்களுக்கு அந்த ஒரு உங்களுக்கு திருப்பி அந்த படத்தை பார்க்க கூட பிடிக்காது. திருப்பி லைக் ஸோ டல். எனக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிள்னா வீரதீர சோழன் கூட சொல்லுவேன். அந்த டைரக்டர் சித்தா எடுத்தாரு, அவர் எவ்வளவு ஸ்மார்ட்னா செகண்ட் பார்ட் இல்லைங்க. நீங்க கிரவுண்டடா எடுக்கிறது ஈவன் நீங்க அப்பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. இன்டர்வல் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கிரவுண்டடா செட் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு போயிட்டு ரொம்ப உழப்புறாங்க போட்டுக்கிட்டு ஒரு சிங்கிள் ஷாட்னு ஒன்று அவர் வந்து பெருசா பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் கடைசியில் ஏங்க வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எஃபெக்ட். இன்னைக்கு இது எதுக்காம எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிங்கிள் ஷாட்லாம் இருக்குது. சிங்கிள் ஷாட்லயே அந்த படத்தோட பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, அந்த படம் வந்து வாட்ச் த பாயிண்ட்ங்கிற மாதிரியே இருக்கும். எதுக்கு இதெல்லாம் நடக்குது, எதுக்கு நடக்குது, இவனோட வாண்ட் என்ன, அவனோட நீட் என்ன, இவன் எதுக்கு இது பண்றான், அவன் எதுக்கு ஒண்ணு வரும் ப்ரோ. ஏன் அதுப்பா பார்ட் 1 இன்ட்ரோல காட்டிட்டாங்கல்ல, அது இல்லாம உங்களுக்கு எண்டிங்ல ஒரு புக் எண்ட் முடிச்சிருப்பாங்கல்ல பாத்தீங்களா கடைசியில. ஆமா அந்த ஒரு சர்க்கிள்ல முடிக்கிறப்போ there is a conclusion. நீங்க அதை புரிஞ்சுக்கிறது என்ன சர்க்கிள் புரியல. அந்த ஒரு பலூன்னா என்னது, அது காத்தாடியா, அது வந்து அந்த அந்த சர்க்கிள் அதை நீங்க நோட் பண்ணீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பேசிட்டாங்க உள்ள மறந்துட்டீங்க விடுங்க, அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. இல்ல அது இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்போ சிங்கிள் ஷாட்ஸ் இருக்குல்ல, என்ன எதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்? டேய் எனக்கு கதை தான்டா இம்ப்ரெஸ் பண்ணும். நீ கேமராவை 90 டிகிரில சுத்துறதோ இல்ல ரிவர்ஸ்ல படம் எடுக்கிறதோ இல்ல வந்து இது பண்றதோ அதெல்லாம் நான் அதை எப்படி பாக்குறேன்னா, நான் கைதியை நான் நல்ல எக்ஸாம்பிளா சொன்னேன். ஓகேவா? நான் எப்படி சொல்றேன்னா, இஃப் யுவர் ஃபிலிம் இஸ் குட் தென் பீப்புள் வில் நோட்டீஸ் எவ்ரிதிங். இஃப் இட் இஸ் நாட் தட் they don't give a fuck about that. நீ வந்து நீ அப்ப வந்துட்டு நீ இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது நான் இப்படி எடுத்தேன், நான் வந்து ஜம்ப் பண்ணி இப்படி போயிட்டு இருந்தேன், அப்படி doesn't matter. If it is good then people go into small things. ஓகே இதுல இந்த ஷாட் எப்படி இருக்கு பாரு. இந்த கைதியில கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு ஷாட் இருக்கும், இந்த இவன் லாரியில போயிட்டு இருப்பா, பின்னாடி ஒரு இதுல இருந்து தொத்திட்டு வருவாங்க, கேமரா 3 வெஹிக்கிள் போயிட்டு ஃப்ரண்ட்ல வந்து அது நல்லா இருக்கும். பட் ஆனா படம் நல்லா இல்லாம இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் சோ, நோ ஒன் கேர்ஸ் அபௌட் இட்.
யா யா நல்லா இருக்கிற பட்சத்துல பீப்புள் வில் வாண்ட் மோர். எப்படி நல்லா இருக்கு அதை திருப்பி பாக்குறப்போ அவங்களுக்கு அந்த அந்த ஆஃப்டர் டேஸ்ட் நல்லா இருக்கிறதால அது பிடிக்குது. இது வந்து எனக்கு கைதி ஓகே, நான் வந்து மாநகரம் சூப்பர் கூட எனக்கு தெரிஞ்சு. கைதி வந்து இட்ஸ் சேஸ் ஃபிலிம் மாதிரி, இட்ஸ் குட் ஃபிலிம். அப்படி அது ஒரு நல்ல ஆக்ஷன் படம், நல்ல ஒரு கிரவுண்டடான ஆக்ஷன். இப்ப பாருங்க, அப்ப அதுல பாருங்க கைதில வந்து கிளைமேக்ஸ் இட் இஸ் a banger கிளைமேக்ஸ். வந்து இத்த நீலுங்கிற மாதிரி கடைசியில வந்து அந்த ஒரு அந்த கன் பேர் என்ன, அந்த ஒரு கேட்லிங் அதை கொண்டு வந்து இறக்கி சுடுறப்போ இட் வாஸ் சோ என்ன ஒரு சொல்றது, அது என்னமோ சொல்லுவாங்க லிபரேட்டிங், அந்த மாதிரி தான் இருந்தது. லைக் நீங்க வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப சண்டை எல்லாம் போட்டு கடைசியில ஒரு இடத்துல வந்து ஓகேப்பா இந்த இடத்துல முடிய போகுதுன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆடியன்ஸ்க்கே வரும், அவ்வளோ பரபரப்பா இருக்கிற மாதிரி. நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் யாரோ படம்லாம் ஏன் சரி முடிங்கடா சீக்கிரங்கிற மாதிரி தான் இப்போலாம் இருக்கு. லைக் எனக்கு அந்த மாதிரி படம் ஏன் அந்த மாதிரி வருதுங்கிறது தான் எனக்கு மெயின் ப்ராப்ளம். நான் ஃபீல் பண்றது அதுதான். நீங்க இப்ப இருக்கிற படம், இந்த ஜென்ரேஷன் படம் எல்லாமே எடுத்தாங்க, ஹவு தேர் கோயிங் டு எண்ட் த ஃபிலிம் அப்படிங்கிறது தான் எனக்கு. செகண்ட் ஹாஃப் சுத்தமா நல்லா இருக்கிறதுல தெலுங்கு படம் எல்லா படத்துலையும் தான் சொல்றேன், பெருசா பார்க்கறதுனால சொல்றேன். ஏன் அது ப்ராப்ளம் ஆகுது? அதனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இல்லை ஃபுல் ஸ்கிரிப்டை எழுதிட்டும் போக மாட்டாங்களான்னு எனக்கு டவுட். நீங்க இல்ல நான் சொன்ன விஷயமே தான் என்னன்னா, நீங்க ஒரு படத்துல ஒரு அளவுக்கு தான் உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஒரு கதையில இதுதான் உங்க கதைன்னா, இந்த கதை ஒரு அளவுக்கு தான் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்க ஒரேடியா போட்டு யூ கான்ட் கிரியேட் a high points again and again with a simple story. நீங்க அந்த மொத்த ஹையையும் நீங்க மொத்தத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேல அதுல ஒண்ணு இல்லை, வெறும் சக்கை தான் இருக்கு. நீங்க என்ன முக்குனாலும் அதுக்கு மேல அதை செகண்ட் ஹாஃப்ல எடுக்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்றேன், நீ அதை வந்து கொஞ்சம் பொறுமையாவது பண்ணி. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன், லியோ படம் இருக்கு. லியோ படம் ஏன் செகண்ட் ஹாஃப் சொதப்புதுன்னா, ஒரிஜினல் ஃபிலிம் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் இருக்கு, இட்ஸ் நாட் அ கிரேட் ஃபிலிம், ஓகேங்களா? ஆனா லியோ விட ஏன் அது பெட்டர்னு சொல்றேன், அதாவது அந்த படத்தோட டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான் இவங்க என்ன சொல்றது, இவங்க போய் அந்த அவர் ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு அந்த கிளைமேக்ஸ் அந்த இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே. இதுல அவங்க இடையில திரும்ப வர்றது, திரும்ப நீ லியோவான்னு கேக்குற, அதுக்கு மேல அந்த ஸ்கிரிப்ட்ல அதுல ஒண்ணு இல்ல. அந்த கதையில வேற என்ன பண்ண முடியும் அந்த கதையை வச்சுட்டு? எனக்கு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் விட லியோ தான் பிடிச்சது. அது நீங்க அனில்ன்றதுனால எனக்கு ரெண்டுமே வாட்சபிள் ஃபிளிக் தான், ஓகேங்களா? ரொம்ப எனக்கு இதெல்லாம் இல்ல. பட் ஐம் சேயிங், நீங்க ஒரு கதையில ஒரு ஸ்டோரியில இவ்வளவுதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னா, நான் என்ன சொல்றேன், அதை வந்து சேவ் பண்ணி வை, செகண்ட் ஹாஃப்க்கு சேவ் பண்ணி வை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கான பில்டப்புக்கான ஒர்க்கை பாரு. இப்ப நீங்க சண்டைக்கோழி ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். சண்டைக்கோழி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒன்னும் பெருசா நடக்காது. வில்லன் ஒரு பக்கம் இருப்பான், அந்த காசிங்கிற கேரக்டர் ஒரு பக்கம் இருப்பான், ஹீரோ ஒரு பக்கம் அவன் பாட்டுக்கு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான், ஜாலியா இருப்பான், பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, சும்மா மீரா ஜாஸ்மினுக்கும் விஷாலுக்கும் இருக்கிற லவ், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்கும். அது ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க வந்து புரியல, சொசைட்டி நீங்க குடியை நோக்கி தள்ளுறீங்களா அப்படின்னு வந்துருவாங்க. இல்ல சொல்றதை கேளுங்க, நீங்க சம்பந்தம் இல்லாம ஐயா இருங்கய்யா. அதாவது இல்ல ஏன் சொல்றேன்னா, நீங்க அந்த பஸ் சீக்வன்ஸ் வருது, அதாவது நீ அடிச்சது யார் தெரியுமா, காசி, அந்த சீக்வன்ஸ் வரைக்கும் அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு ஹை பாயிண்டோ ஒரு ஃபைட்டோ ஒண்ணும் கிடையாது. விஷாலுக்கு ஃபைட்டு கூட இருக்காது அதுக்கு முன்னாடி வரைக்கும். நீங்க ஒரு ஹை பாயிண்ட் கிடையாது, ஒரு வில்லனுக்கு ஒரு பெருசா ஒரு ஹை பாயிண்ட் இருக்காது. வில்லன் யாருங்கிறதுக்கு அங்கங்க சீன்ஸ் வருமே தவிர வேற எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ லிங்குசாமி ரொம்ப கிளவரா அந்த சீனை வந்து இன்டர்வலுக்கு சேவ் பண்ணிட்டார், ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இப்ப நீங்க வந்து அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், படம் ஆரம்பிச்சு சண்டைக்கோழி ஆரம்பிச்சு நீங்க ஆக்சுவலா இப்ப சண்டைக்கோழி எடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே அந்த வரைக்கும் வந்திருக்கும். 10 to 15 மினிட்ஸ்லயே காசி அடிக்கிறது வந்திருக்கும், ஊருக்கு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த செகண்ட் ஹாஃப் சொல்றப்பல அந்த நடந்திருக்கு. ஏன்னா இன்னொரு பிரச்சனை சொல்லுங்க. இல்ல சாரி, என்ன எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணு கேன் ரிலேட் டு எப்படி திங்க் பண்றேன்னா, இப்போ வந்து இப்போ மாஸ் ஹீரோ படம் எடுத்தாலே தே வாண்ட் டு ஷோகேஸ் த ஹீரோ as a ஏதான் சொல்றது, ஒரு பெரிய ஹீரோ, ஹீஸ் லைக் அவன் வந்தா எல்லாத்தையும் அடிச்சிருவான், அது இது அப்படியே பயங்கர அவர் தான் டைனோசர் அப்படிங்கிறத நீங்க ஒரு 2 சீன்ல 3 சீன்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா, then what is the hurdle he is going to faceங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது. தட்ஸ் வாட் தட் மேபி அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். இவன் எல்லாமே பண்ணுவான், என்ன பண்ண மாட்டான், லைக்
இல்லங்க அதை நீங்க சொல்லுங்க, தப்பு இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுங்க. இப்ப நான் ஒரே நிமிஷம் சண்டைக்கோழி சொன்னேன். சண்டைக்கோழி மாதிரி இப்ப கில்லி எடுத்துக்கோங்க. கில்லியில இன்டர்வல்ல முத்துப்பாண்டி அடிக்கிற வரைக்கும் அதுக்கு அந்த சீக்வன்ஸ்ல தான் இன்டர்வல் வருது. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல வருது. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு வந்து ஃபைட் இருக்கும். ஃபைட் இருக்கே, ஃபர்ஸ்ட் சீன்லயே ஃபைட் வரும். அது சும்மா குரூப்புக்குள்ள சண்டை போடுறது. இது அது வரைக்கும் அந்த படத்தை வந்து பெருசா ஹைப் பண்றக்கோ இதுக்கும் எதுவும் இருக்காது. ஒரு ஜாலி ஃபிலிமா போகும். நீங்க வந்து தூள் எடுத்துக்கோங்க. தூள்ல வந்து அந்த எலெக்ஷன் பூத்துக்கு வெளியே அங்க ஃபைட் நடக்கிற வரைக்கும் ஒரு பெரிய லெவல் ஆஃப் கையோ எதுவுமே வராது. நீங்க வந்து வேற நீங்க ஒவ்வொரு படம் திருப்பாச்சி இன்டர்வல் வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. ஹீரோ வில்லன் மீட்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஃபைட்டே இருக்காதுங்க விஜய்க்கு. திருப்பாச்சியில எங்க ஃபைட் வந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? இன்டர்வல்ல இருந்து காமெடி இருக்கும், லவ் இருக்கும், அப்படியே போயிட்டு நீங்க வந்து அது ஒர்க் ஆயிட்டு இருந்த ஃபார்முலா. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணாங்க, படத்தை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே என்கேஜிங்கா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபைட்டு பிளாட் பாயிண்ட்டை வந்து 10-15 நிமிஷத்துலயே கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு மேல கதையே இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் கொண்டு வந்துருவாங்க. இல்ல இப்போ பிளாட் பாயிண்ட் இல்லாம என்கேஜ்மெண்டா அந்த ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தானே நம்ம சொல்லுவோம். நீங்க காமெடி இதெல்லாம் சொல்லுவோம்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான். நீங்க அவங்க லைஃபை காட்டுறது, அவங்க அண்ணன் தங்கச்சி பண்ண திருப்பாச்சியில இருக்கிறனால சொல்றேன், சண்டைக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறது, அங்க ஒரு ஜாலியா நடக்குது, அந்த மாதிரி ரைட்டிங்கே பண்ண முடியறது இல்லைன்னு சொல்றேன் நான். இல்ல அது இல்ல அது ஒர்க் அவுட் ஆகுமா இப்போ? அதுதான் நான் சொல்றேன். அது வந்து இல்ல நான் கிளியரா சொல்லிடுறேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, லைக் ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் தட் ஃபார்முலா. அது சமய ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ நான் இது பண்ணுவேன். பட் ஆனா இப்போ கண்டெம்பரரியா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் ஒரு 2023 2024 அந்த காலகட்டம் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி எடுக்கிற போது நீங்க சொல்ற அந்த ஃபார்முலா, அதாவது ஒரு மிட்ல தான் ஆக்சுவல் இது மீட் பண்றாங்க, அது வரைக்குமே வந்து யூ ஆர் ஷோயிங் த ஹீரோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் காமிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்க அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு படம் எடுத்தா ஃபர்ஸ்ட் would you watch it? பாயிண்ட் நம்பர் 2 இல்ல பாயிண்ட் நம்பர் 2 அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, லைக் ஒர்க் அவுட் ஆகுமான்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு. லைக் அது மாதிரி வந்த படங்கள் இன்னொன்னு சொல்லிடுறேன், அது மாதிரி வந்த படங்கள் இருக்கான்னு சொல்லிடுங்க. லைக் நீ அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணி ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் டக்குன்னு தோணுச்சு கேட்டேன். இல்ல நல்ல கொஸ்டின் தான். நான் எனக்கு தோன்றத சொல்றேன். அதாவது அந்த ஃபார்முலா இப்போ ஒர்க் அவுட் ஆகுமானா அதே மாதிரி அப்ப நான் சொன்ன மாதிரியே இப்போ ஒர்க் ஆகாது. ஆனா வாட் யூ குட் டூ அப்படின்னா, இப்போ ஒரு பிளாட் பாயிண்ட் இருக்கு. அந்த பிளாட் பாயிண்ட்டை நீ வந்து 20 மினிட்ஸ்ல பிளான் பண்ணாம நான் என்ன சொல்றேன்னா ஒரு 1 ஹவருக்கு தள்ளி வை. ஆனா அந்த பிளாட் பாயிண்ட்டுக்கான பில்டப்புக்கான ஒர்க் பண்ணு. அதாவது யூ கான்ட், நான் வந்து இப்ப திருப்பாச்சி மாதிரி ரொம்ப பிளெயினா நீ வில்லனை வந்து இதே பண்ணாம டிலே பண்ணாம அது காட்ட வேண்டாம் நீ. ஆனா அதுக்கான பில்டப் கொஞ்சம் கொஞ்சமா நீ கொண்டு வா, அது ஒர்க் ஆகும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மாஸ்டர் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா அப்படி எனக்கு தெரியல. பட் வாட் டைம் ஓகே மாஸ்டர் இந்த எக்ஸாம்பிளுக்கு சூட் ஆகாது. இப்ப அந்த மாதிரி எடுக்கிறது இல்லங்கிறதானே என் பிரச்சனையே. நான் இப்ப எப்படி எக்ஸாம்பிள் சொல்றது? இல்ல லைக் நீங்க டேக் டைம், லைக் ஒரு 2015 இருந்து கூட சொல்லுங்க. ஆஃப்டர் 15 எனக்கு தெரியலையே. எல்லாம் மியூட்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இல்லையா நீங்க பேசுங்க. நான் இல்ல நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியல, அதனால தான் கேக்குறேன். எனக்கு அது மாதிரி இல்ல, ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு ஃபில் பண்றது நீங்க அந்த பிளாட் பாயிண்ட் நிறைய வர வரைக்கும் யூ ஹேட் சாங்ஸ். பட் இன்னைக்கு வந்து சாங்ஸ் வைப்பானுங்க, ஆனா வந்து ஜானி நான் ஒன்று சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுவேன்னா, இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து இந்த ஹாலிவுட் தரத்துக்கு மாற்ற போறோம். வி ஹேட் அ டெம்ப்ளேட், ஓகேவா? நான் ஒத்துக்கிறேன், பாட்டு இருந்தது, பாட்டு வைக்கிறது தப்பு கிடையாது, ஓகேவா? ஐட்டம் சாங் வைக்கிறதோ இல்லை வந்து மான்டாஜஸ்ல நீங்கள் பாட்டு வைக்கிறதோ இட் வாஸ் குட். அன்லெஸ் அண்ட் அன்டில் சாங் நல்லா இருக்க வரைக்கும் இட் இஸ் அலவுட், இட் இஸ் குட், ஓகேவா? அதுக்காக வந்து என்ன அச்சம் என்பது மடமிடா மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 5 பாட்டை வச்சு ஊற்றிக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் இது பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லலை. நான் மறுபடியும் செகண்ட் ஹாஃப் வந்து அட்டர் கார்பேஜா போகிற மாதிரி சொல்லலை. ஆனா அதாவது வந்து நீங்க வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸை கடக்கிறதுக்கு பாட்டு எழுதுறீங்களா? நான் வந்து இந்த ஓக் திங்கின்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து இந்த ஹாலிவுட் தரத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி மென்டாலிட்டியே ஒரு மாதிரி டோனே சேஞ்ச் ஆகுது. இன்னொன்னு பெரிய என்ன விஷயம் சொல்லுவோம்னா, நீங்க வந்து ஒரே
ஒரே கிரவுண்டடான விஷயத்த உங்களால பண்ண முடியாது. இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து அந்த ஃபன் விஷயம் நீங்க சொல்றீங்க, திருப்பாச்சியில ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரதா இருக்கட்டும், சண்டை கோயில அந்த காலேஜ் பர்சனா இருக்கட்டும், யூ கேன் ஷோ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். நீங்க வந்து நான் சேசப்பட என்ன சொல்றேன்னா, மெய்யழகன் வந்து 2 பேர் பேசிட்டு இருக்கிறத இன்ட்ரிகிங்கா கொண்டு போக முடியல. ஸோ மெயின் திங் கமர்ஷியல் ஃபிலிம் அது என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்டாரால நீங்க இப்படி எடுத்துட்டு போக முடியுமா எடுத்துட்டு போக முடியாதுங்கிற மேட்டர் இல்லை. ஹவ் யூ ரைட் இட். உங்களுக்கு டிராமா ரைட் பண்ண தெரியல, நம்பர் 1. நம்பர் 2, டெத் ஆஃப் காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் காமெடி. நான் ஒத்துக்கிட்டே ஒண்ணு, ஐ எம் நாட் சீயிங் ஒரு வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு படம் வரவே இல்லைங்க. நீங்க இந்த பிளாக் காமெடின்னு உருட்டு விட்டுறது வேணாம், எனக்கு தலைவலிக்குது. அது நீங்க வந்து எனக்கு நான் ஓப்பனா சொல்லிட்டேன், எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் காமெடி மாதிரி இருக்கும்ல. நீங்க வந்து அந்த என்ன காமெடி, இப்போ இந்த விவேக் காமெடில படம் ஓயிட்டே இருக்கு, டக்கு நடுவில் வரும் ட்ராக் காமெடியே இருந்திருக்கலாமோன்னு தான் ஐ ஃபீல்ட். There is no comedy actor, there is no one to write comedy actors இருக்காங்க, இருந்துட்டு போனா உடனே ஹீரோ ஆயிடுறாங்க. இப்போ யார் காமெடி ஆக்டர் இருக்கா சொல்லுங்க? காமெடி பண்றதுக்கு ஆள் இருக்கா, இல்ல காமெடி எழுதுறதுக்கு ரைட்டர்ஸ் இருக்காங்க? சுந்தர்சி படமே நல்லா இருக்கிறது இல்லையே. இப்ப அதுவும் இல்ல, உங்களுக்கு நீங்க பாட்டும் வைக்க மாட்டீங்க, உங்களுக்கு டிராமாவும் எழுத தெரியல, தென் நீங்க எப்படி வந்து பிளாட் பாயிண்ட் சொல்லாம உங்களால ஒரு 1 மணி நேரத்தை நீங்க கொண்டு போக முடியும்? அப்ப இப்ப அட்டென்ஷன் ஸ்பான் காரணமா கொண்டு வருவீங்க. நீங்க அந்த ஒரு செரிசபிளான விஷயத்தை எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபன்னா இருக்கும். ஒரு 2 பேர் பசங்க இருக்காங்க, ஒரு காலேஜ் பசங்க இருக்காங்கன்னா, அதை வச்சு நீங்களால 1 மணி நேரம் ஓட்ட முடியும். நீங்க மலையாளம் பிலிம்ஸ்ல பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, சும்மா ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, ஆவேசமே பாருங்களேன், அப்படி இருக்கு. நீங்க காட்டலாம், ஆனா பட் அது நீங்க அது சமரா கூட சொல்லியிருக்காரு, டிராமா எழுதுதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே, பாக்குறதுக்கு மேபி சிம்பிளா இருக்கலாம். நீங்க சிம்பிளா இருக்கிற விஷயத்த நீங்க கேப்டிவேட்டிங்கா நீங்க கொண்டு போறதுதான் பெரிய விஷயம். நீங்க த்ரில்லர்னா நீங்க வந்து கொண்டு போயிடலாம், பட் டிராமால நீங்க பேசுற இன்ட்ராக்ஷன், அதுக்குள்ள ஒரு நீங்க அதை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் வரணும். அப்படிங்கிறதுனால மேபி உங்களுக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில மாற்றுக்கிறது இருக்கலாம், பட் தட் வாஸ் மேட் டூரிஸ்ட் ஃபேமிலி பிக் ஹிட் பிகாஸ் அந்த டிராமா வந்து அதோட ஃபீல் குட்டா இருக்கிற விஷயம் ஒரு 5-6 சீன் இருந்தாலும் he is able to crack that. நான் வந்து அந்த அளவுக்கு பிளைனா இருக்குன்னு சொல்ல, பட் அதுவே நீங்க யோசிச்சு பாருங்க, அதுவே ஹிட் ஆகுது இருக்கும் பட்சத்துல, அந்த அளவுக்கான டிராமாவே மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ நீங்க நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஒரு கேரக்டர் இன்ட்ராக்ஷன்ஸா என்கேஜ்மெண்டா உங்களால கொண்டு போக முடியல. அதனாலதான் ஒரு கோயிங் ஃபார் ஃபைட். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப பிரேம் மெய்யழகன் சொல்றோம், 96 சொல்றோம், வெதர் எனி அதர் டைரக்டர்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் புல்லிங் ஆஃப் லைக் தட். நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், லைக் 2 கேரக்டர் இன்ட்ராக்ஷன், லைக் இந்த நம்மளுக்கு என்ன சொல்றது, இந்த பிஃபோர் சன்செட் சன்ரைஸ் சன்செட் மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கும். அப்போ அந்த டிராமாங்கிறது நீங்க அந்த கேரக்டர் இன்ட்ராக்ஷன் பண்ற ரைட்டிங்க்கும் உங்களுக்கு ஒரு இது வேணும்ல. நீங்க பிளாட்டே இல்லைனாலும் ஒரு முண்டேன் கான்வர்சேஷனா ஹவ் யூ மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, வெதர் தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் ரைட்டிங் தானே, அது ஒத்துக்குறீங்களா? இல்ல இப்ப நீங்க ஆக்சுவலா இவன் கேட்டதுக்கான, ஜானி கேட்டதுக்கான இதே ஆன்சரே அதுதான். என்னன்னா, நீங்க as far as it is interesting you can show anything. நீ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நீ ஸ்டோரி ரிலேட்டடா பிட்ஸ் அண்ட் பீசஸா ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்து நீ அந்த இடையில வர டிராமாஸ் நீ இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். நீங்க அது கதைக்கு சம்பந்தம் இல்லாம போகணும்னு நான் சொல்ல வரல. நீங்க அது சம்பவ ரிலேட்டட் டு ஸ்டோரியா கொண்டு வா. இப்போ ஹீரோ அண்ட் வில்லனுக்கு இருக்கக்கூடிய மீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி கொண்டு வா. நீ யூ டோன்ட் ஹாவ் டு லைக் நீ பிளாட் பாயிண்ட் நீ எடுத்ததும் கொண்டு வந்து காட்டியே ஆகணும்னு யாரும் உன்னை கம்பல் பண்ணல. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து நீ என்ன என்கேஜிங்கா வச்சுக்கணும்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கதைக்குள்ள கொண்டு வா. நீ ஏன் இதை பண்றன்னா, இப்ப இருக்கிற ரீல் கல்ச்சர் மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. வாட் யூ ஆர் மேக்கிங் ட்ரைங் டு டூ இஸ் ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்கேஜிங்கா வச்சுக்கிறேன்னு உனக்கு நீயே ஒரு கன்ஸ்ட்ரெயினை வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே த்ரில்லர்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே த்ரில்லிங்கா கொண்டு போறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் உன்னை ஹூக்கப் பண்றேன் பாரு. ஓய் தேவையில்லை, நீ வந்து எனக்கு மெதுவா நீ பண்ணால நீ என்ன ப்ரோ படம் லாகா இருக்கு ப்ரோ, ஸ்பீடே இல்ல டக்கு இல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ லைக் அது ஒரு என்ன பண்றாங்கன்னா, அந்த டிராகன் ஃபேக்டர் சொன்னீங்கல்ல, டைனோசர் ஃபேக்டர் சொன்னீங்கல்ல, they are not trying to create எப்படி டிராகன் உருவாச்சுன்றதுக்கு போக மாட்டேங்கிறானுங்க. டைனோசர் உருவாச்சுட்டு அவர் ஒரு டைனோசர், அவர் வந்தாருன்னா இவன் தான் கொண்டு வர தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் போறானுங்களே தவிர அவர் எப்படி போனாரு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போக மாட்டாங்க. அவங்க வந்து டைரக்டா வந்து ஒரு கீக் பாயிண்ட் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் if you have a Superman you should have a kryptonite இல்லாம சூப்பர்மேன் வச்சீங்கன்னா you can't create a good story. லைக் ஆமா கண்டிப்பா 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 நீங்க அந்த kryptonite சொல்றது நான் சூப்பர்மேனோட kryptonite வீக்னஸ் மட்டும் சொல்ல, the humanization factor of Superman, that he is just a reporter, he is having love,
ரேச்சல் கூட அவனுக்கு ஒரு லவ் இருக்கு, அவனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் லூயிஸ் ஆளே மாத்தி விட்டீங்க. சாரி லூயிஸ் மறந்துட்டேன். இல்ல அதை சொல்றேன், அந்த அந்த ஒரு ஹியூமனைசேஷன் ஃபேக்டர் நீங்க கொண்டு வரப்பதான் you can tell it to Bruce because he's a god. காட் வச்சு நீ என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க? பட் நம்மளுக்கு எல்லாமே காடு தான். எல்லாருமே காடு தான். அது வந்து பிளாஷ்பேக் போயிடுவானுங்க டக்குன்னு. அன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா அவரு அப்படின்னு, அன்னைக்கு பண்ணது அன்னைக்கு இருக்குடா, இன்னைக்கு என்ன பண்ண அது வரமாட்டானுங்க அவனுக்கு. அண்டர்டாக் வச்சு அண்டர்டாக் ஸ்டோரி இல்ல நீ வந்து இல்ல ஆவேஷம் வந்து ஏன் ஒரு பிரில்லியன்ட் பிலிம்னா அந்த ஒரு பாயிண்ட் இப்ப நீ சொன்ன விஷயம் அந்த பில்டப்ப வச்சு மாக்கரி பண்ணிருப்பானுங்க. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா பாத்து இருக்கும் போது டம்மி தான் போல அப்படின்னு நினைச்சேன். நான் எங்கேயுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து கடைசியில போட்டு சம்மட்டி. அது ஏன் பிரில்லியன்ட் ரைட்டிங்னா அந்த படம் வந்து அதை வச்சு பிளே பண்ணிருக்கு. நீ அதை வச்சு நான் வந்து அவனை பில்டப் மாதிரி காட்டி இல்ல டே பாக்க டம்மியா இருக்கான்டான்னு பிளே பண்ணி கிளைமாக்ஸ்ல அந்த ஃபைட் அது ஒரு நார்மல் ஃபைட் சீக்வன்ஸ் நீ யோசிச்சு பார்த்தேன்னா. ஆனா ஸ்கிரிப்ட் பண்ண வேலை அந்த அந்த ஃபைட் நமக்கு ஸ்கிரிப்ட் ஒண்ணு the choice of casting plays a major role. You have never seen Fahad Fasil like that before. ஆக்ஷன் அடி அது வந்து அவர் காமிக்லாம் பார்த்தனால இவர் காமிக் தான் பண்ண போறாருன்னு நினைச்சா போட்டு பலபலம் பொழுந்தாரு. அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது அதனால இதுவும் இருக்கு.